விஜய் சாரே இப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருப்பாரானா? நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எப்போதுமே காலம் தனக்கானதை சரியான நேரத்தில் தேர்வு செய்யும். தனக்கான மனிதர்களை சரியான நேரத்தில் தேர்வு செய்யும் காலம். 234 தொகுதியிலையும் நிக்கிற வேட்பாளர்களுடைய பெயர்கள் அந்தந்த தொகுதியாளர்களுக்கே தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரு பக்கம் விஜய் சார், இன்னொரு பக்கம் விசில் சின்னம். இது ரெண்டையும் நம்பிதான் அவங்க ஓட்டு போட்டாங்களே தவிர ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களா விஜய ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம? டிவிகேவை அவங்க எதுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விமர்சனங்களுக்கு மட்டும் பதில் சொன்னாங்களே தவிர விஜய ஒரு 3ஆம் இடத்துலதான் அவங்க வச்சாங்க. அப்படின்னா அவங்க அதை பெருசா பொருட்படுத்தலங்கிறதா அர்த்தம். திராவிட கட்சிகள் அடுத்த தலைமுறைகளை, வளரும் தலைமுறைகளை அரசியல் பயன்படுத்தப்படாமல் இவர்கள் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய வருமானம் அரசியல்ல நீடிச்சு வாழ்ந்துடலாம்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கான பதிலடி தான் 2026 நான் நினைக்கிறேன். இந்த இளைஞர்களை இவர் அரசியல் மயப்படுத்தினால் மட்டும்தான் இதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா இன்னைக்கு வெற்றி ஒரு கொண்டாட்டம், திருவிழா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. நம்ம எல்லையை தாண்டி வரவே முடியாதவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துடக்கூடாதுங்கிறதா எங்களுடைய பெரும் கவலை. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Jen Housing. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சார், 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. தாவேகா முதலிடத்திலையும் டிஎம்கே, ஏடிஎம்கே 2-3 மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ரிசல்ட் என்ன சொல்ல வருது? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இது மூலம்? ஒரு தலைமுறைகளினுடைய புரட்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மக்கள் புரட்சியும் ஒரு தலைமுறைகளுடைய புரட்சியும் கைகோர்த்த இடமா தான் 2026 எலெக்ஷனு. அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கு. இது முழுக்க முழுக்க மக்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய புரட்சி, இது ரெண்டும் தான் கைகோத்திருக்கு. ஏன்னா இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி முதல்ல தாவேகா மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு 10% தான் வாங்குவாங்க, 1-2 இடத்துலாம் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு முதல் இடத்துல வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்ல, முதல்ல இப்ப இதுக்கு முன்னாடி நிறைய சினிமாவிலிருந்து நிறைய அரசியலுக்கு வந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நேரடியா பார்க்கும்போது ஒரு பெரும் கூட்டம் திரண்டுச்சு. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாம இருந்துச்சு. அதை கண்கூடா அதோட ரிசல்ட்டுகள் சொன்னுச்சு. அந்த வகையில இந்த கூட்டமும் ஓட்டா மாறாதோ என்ற ஒரு அனுமானத்துலதான் எல்லாருமே அதை பெருசா பொருட்படுத்தல. நடிகர், உச்ச நடிகர் இன்னைக்கு இருக்காரு, அவர் உச்சத்துல இருக்காரு, வரதுனால வேண்டி எல்லாமே பார்க்க வந்திருப்பாங்க ரசிகர்கள் கூட்டம். எல்லா கட்சியில இருந்து ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஓட்டா மாறாதோ அப்படிங்கிற ஒரு அனுமானத்துலதான் எல்லாமே ரொம்ப இலகுவா அவரை எடை போட்டுட்டாங்க. அது இல்ல, இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிராக்கள் நான் இப்ப உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து நாம இப்படி ஒரு புரட்சியின் வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அதை நம்ம சில நேரங்கள்ல சில மாற்றங்கள் வரும்போது நாம என்னதான் வேற ஒரு களத்துல பயணம் பண்ணாலும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் ஜனநாயகம் இருக்கு. அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிகளோ, எதிர்கட்சிகளோ அல்லது ஆளுங்கட்சோ இவர் உள்ள வரும் பொழுது சேர்ந்த கூட்டத்தை ரொம்ப இலகுவா எடுத்துக்கிட்டு விலகி போயிட்டாங்களோ, அதனாலதான் அப்படியெல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் வந்துச்சோ அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். நீங்களே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சிகள் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களா விஜய ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம? ஆமா, அது உண்மைதான். அது எப்போதுமே ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் நேரடியா எனக்கு திமுக தான் எதிரின்னு சொன்னாரே தவிர எந்த இடத்துட்டுமே திமுக நேரடியா டிவிகேவை அவங்க எதுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விமர்சனங்களுக்கு மட்டும் பதில் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு எங்களுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய ஒரு 3ஆம் இடத்துல தான் அவங்க வச்சாங்க. அப்படின்னா அவங்க அதை பெருசா பொருட்படுத்தலங்கிறதா அர்த்தம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒருவேளை கள நிலவரத்தை இந்த 5 ஆண்டு காலம் புரிஞ்சுக்காம இருந்தாங்களா, இல்ல இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்களுடைய திட்டங்கள் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பை அதை கரெக்டா கன்சல்ட் பண்ணாம இருந்தாங்களா அப்படிங்கறது எதுவுமே நமக்கு. ஏன்னா ஆட்சியில உள்ளவங்களுக்கும் மக்களுக்கும் இடையில இருந்த இடைவெளியில ஒரு பொறுப்பாளர்களோ, கட்சிக்காரங்களோ, அதிகாரிகளோ இருப்பாங்க. அவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தேவைப்படுது, என்ன வேணும் அப்படிங்கிறத இவங்க மேலிடத்துல உள்ளவங்க யாருமே கண்டுக்காம நம்ம சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது. ஆனா இன்னமும் மக்கள் ஒரு நடிகருக்கான முகத்தோட தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னும் குற்றச்சாட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறதா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தேர்தல் நிக்கனதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டுல விஜய் சார் சொல்லியிருந்தாரு, 234 தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கூட நம்ம நிறைய பேர் அதை மீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரே ஆள் தடத்துல நிக்க முடியும்னு சொல்லி மீம்ஸுக்காக வேண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு இதுக்கு முன்னாடி கவர்ச்சியான நடிகர்கள் இங்க வந்தாங்க.
ஆனா வந்து முழுக்க முழுக்க அப்படி இருந்தா எல்லா நடிகர்களுக்கும் இதுல பாதி ஓட்டாவது விழுந்திருக்கணும். ஆமா அப்படி நிச்சயம். இல்லை அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க இது எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு காலகட்டம் இது. எப்போதுமே காலம் வந்து தனக்கானதை சரியான நேரத்தில் தேர்வு செய்யும். தனக்கான மனிதர்களை சரியான நேரத்தில் தேர்வு செய்யும் காலம். அதுல வந்து எனக்கு சமீபத்துல கூட ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சொன்னேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு. காலம் இந்த காலத்துக்கு யார் தேவை என்பதை கண்டிப்பாக அது தேர்வு பண்ணிக்கும். நாம என்னதான் போராடினாலும் காலம் சொல்றத யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னன்னா, அந்த காலம் வந்து சரியான ஒரு இடத்துல எப்ப வந்து இந்த திராவிட இயக்கங்கள் மீதோ அல்லது ஆட்சியாளர்கள் மீதோ எதிர்கட்சி மீதோ அதிருப்தியில் வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழலை பொதுமக்களிட்டமோ, நம்ம என்ன எலெக்ஷன்னாவே மிஞ்சி போனா அந்த 2 கட்சி தானே வர போறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் கூட்டத்தையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த எதிர்ப்பு அல்லது வந்து வெறுப்பு அல்லது ஒரு சலிப்பு இந்த இடத்துல இருந்த மக்களையும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் விலகி தன்னுடைய பிழைப்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த ஒரு இளைஞர்களையும் ஒருங்கே நிலைப்படுத்தின ஒரு இடத்துல அறிமுகமான ஒரு மனிதரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துது. இவர்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு மனிதரை கொண்டாந்து நிறுத்தும் போதுதான் அது சரியான இடத்த காலம் சரியான களத்துல தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப 234 தொகுதியிலையும் நிக்கிற வேட்பாளர்களுடைய பெயர்கள் அந்தந்த தொகுதியாளர்களுக்கே தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரு பக்கம் விஜய் சார், இன்னொரு பக்கம் விசில் சின்னம். இது ரெண்டையும் நம்பிதான் அவங்க ஓட்டு போட்டாங்களே தவிர, இப்ப என் தொகுதியில நிக்கிற ஒரு வேட்பாளர் பேர் கூட எனக்கு சக்குன்னு எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் நெருக்கி வச்சிருக்காங்க புது அபர்களை. அவர் சின்னங்கிறது விசில், அது விஜய் சார் கட்சி, இந்த நிறம்ங்கிறது விஜய் சார் கட்சி அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் கவர்ச்சிக்காக விழுந்த ஓட்டுங்கிறதை விட காலத்தின் கட்டாயம், இந்த நேரத்துல இந்த ஓட்டு வேணுங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் தான் நம்ம இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதனாலதான் இப்ப யாருமே வந்து நின்ன வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போடவே இல்லை. விஜய் சார் வந்திருக்காரு, தன்னுடைய கனவுகள், தன்னுடைய சலிப்புகள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தன்னுடைய ஏமாற்றங்கள், இதையெல்லாம் ஒருத்தர் மீது தெரிஞ்சவங்க மீது நம்ம சொல்லி ஆறுதல் போடுவோம்ல. யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பிரச்சனையை சொல்ல மாட்டோம். யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மகிட்ட சொல்றோம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம். அப்படி சொல்லும் போது இது எல்லாத்தையுமே காலம் சரியான ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. அது அந்த விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்துக்காக தான் இவ்வளவு ஓட்டுகள் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளவு பேர் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல போனதுக்கு காரணம் அவருடைய முகம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த சலிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே ஒரு இடத்துல போக கூடாதுங்க இல்லையா? இப்ப அதிமுகவுல வெறுப்பானா திமுகவுக்கு போவாங்க, திமுகவுல வெறுப்பானா அதிமுகவுக்கு போவாங்க. ஆனா ரெண்டுலயுமே வெறுப்பானவங்க எங்க போவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும். கப்பனுக்கும் சுப்பனுக்கும் போக முடியாது. நமக்கு அறிமுகமானவர், இத்தனை காலம் நம்மளோட திரையில வந்து பரிச்சயமான ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வராரு அடிக்கும் போது அங்க போனது வந்து முழுக்க முழுக்க இது அவருக்கு, அவருடைய முகத்துக்கும் காலத்தின் கட்டாயத்துக்கும் கிடைச்ச ஓட்டாதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது 61, 67 அந்த ஒரு எலெக்ஷன் திரும்ப நடக்கும், அது மாதிரி ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட அது நடந்திருக்கு. இல்ல, உண்மையிலேயே அவருடைய நம்பிக்கையை நம்ம வந்து பாராட்டணும். இப்ப எனக்கெல்லாம் கூட ஓப்பனா சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா, இது விஜய் சாரே யோசிச்சிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. தனிப்பட்ட முறையில பாதி பேர் வந்து இந்த வெற்றி எதிர்பார்க்கல அப்படின்றத பதிவிடுறாங்க. அதையும் நம்ம பார்க்க இல்ல, ஓப்பனா நானே சொல்றேனே, எனக்கு வந்து இப்ப விஜய் சார் படத்துல ஒரு 10 படத்துல எழுதியிருக்கேன். ஆனா அதே நேரத்துல நான் வேற ஒரு கட்சி நின்றுகிட்டு சில நேரங்கள்ல ஏன் இந்த முறைக்கு வந்து விஜய் சாருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றோம்னா, எந்த வகையிலேயாவது விஜய் நமக்கு எதிரி இல்லை, எடப்பாடி நமக்கு எதிரி இல்லை, ஆனா எந்த வகையிலேயாவது மதவாத கட்சிகள் இவர்கள் மூலியமா உள்ள வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறது தான் நாங்களாம் முன்னாடி வச்சோம். வேற யாரையுமே தனி மனித விமர்சனமும் யாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணல. இவங்க மூலியமா அவங்க வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரே இப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருப்பாரானா? நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு பயமுறுத்துவோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அடிச்சு நின்று எதிர்கட்சியிலாவது நின்று நம்ம பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மீறி அவர் வருவாரு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா அதை மீறி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறவங்க எல்லாமே நான் தான் ஜெயிக்க போறேங்கிற நம்பிக்கை இருக்கும். அது வந்து அசாத்தியமான நம்பிக்கை. அந்த வகையில விஜய் சாருடைய கட்சி தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் விஜய் சாருக்கும் கூட ஜெயிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சிடணுங்கிற ஒரு பொதுமையான ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமே தவிர, இவ்வளவு சீட்டை தொடர்ந்து எண்ணிக்கையிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து முன்னணியில நிப்போங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்காது. ஆனால் இப்ப வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச விஜய் சாருக்கு இப்ப பெருசா ஒரு பயமும் ஒரு பொறுப்புணர்வும் வந்திருக்கும். இவ்வளவு பேரு நம்பியிருக்காங்க. நம்ம 234 தொகுதிக்கு நம்ம வந்து பிரச்சாரம் போகல. நம்ம வந்து ஏன்னா அதுக்கான நேரம் இல்லை, சூழல் அமையல, பல்வேறு இடைஞ்சல்கள், இக்கட்டான சூழல்கள் இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி எழுதுது என்ன அப்படின்னா, 2 பெரும் திராவிட இயக்கங்களும் இன்றைய தலைமுறை இளைஞர்களை அரசியல் படுத்த தவறிட்டாங்களா, இல்ல அவங்ககிட்ட சரியா கண்டிப்பா. வாக்கு கேட்கல போய்? ஆமாப்பா, சமீபத்துல கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி யூஎஸ்ல இருந்து ஒரு நண்பர் எனக்கு ஒரு கட்டுரை அனுப்பிச்சிருந்தார். ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி, IAS அதிகாரி எழுதின ஒரு கட்டுரை. அதுல மிக அழகா பண்ணியிருந்தாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்த திராவிட கட்சிகள் தவறிவிட்டதுங்கிறதா அந்த கட்டுரையுடைய சாராம்சம் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து சேர கூட்டத்தை நம்ம தற்குறின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போறது வந்து நம்ம முட்டாள்தனம். நாம அரசியல் படுத்தல அவங்கள. ஆனா வந்து அதை வந்து மறைச்சுக்கிட்டு நீங்க வந்து இளைஞர்கள் மேல பழி போறது தப்பு. ஆனால் நாளைக்கு ஒருவேளை திராவிட கட்சிகள் பின்னடைவை சந்திச்சால் இவர்கள் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையா இருக்கும்னு சொல்லிதான் அந்த கட்டுரையுடைய சாராம்சம் இருந்துச்சு. அதை கூட நான் என்ன நினைச்சேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். இன்னும் கூட நான் பதிவில் வச்சிருக்கேன், உங்களை கூட அனுப்பிச்சு வைக்கிறேன்னு. அது பண்ணி அது ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணக்கூடாது, தேர்தலாம் வந்துடட்டும், இது உண்மையா இருக்கு, நம்ம படிச்சதுல எதுவுமே நல்ல விஷயங்கள் இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்றது மாதிரி அதை கூட ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப உண்மையிலேயே திராவிட கட்சிகள் வந்து அடுத்த தலைமுறைகளை, வளரும் தலைமுறைகளை அரசியல் பயன்படுத்தப்படாமல் இவர்கள் அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய சார்ந்தவர்களை மட்டும் பத்திரப்படுத்தினா போதும், அரசியல்ல வந்து நீடிச்சு வாழ்ந்துடலாம்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கான பதிலடி தான் 2026 நான் நினைக்கிறேன். இவங்க தவற விட்ட வாய்ப்பை தான் இப்ப விஜய் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறத விட அவர் வந்தாரு முதல். ஏன்னா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பயன்படுத்தி அதை செய்யாம இருந்தாதான் பயன்படுத்திக்கிட்டாருன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அவர் வரும்போது அவருக்குன்னு இருக்கிற கூட்டத்தை தாங்க கூட சேர்த்துக்கிட்டார். ஆனால் இதற்கு பிறகு திராவிட கட்சிகள் செய்ய தவறிய இந்த அரசியல் மயமாக்குறத விஜய் சார் வந்து இந்த இளைஞர்களை எல்லாம் அரசியல் மயப்படுத்தணும். ஏன்னா கண்டிப்பாக இங்க இருக்கிற எல்லாருக்குமே முழுமையா அரசியல் தெரியுமானா அது கண்டிப்பாக தெரியாது. அது எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி இருக்காங்க. நாம புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மக்கள் நம்பி ஒரு மாநிலத்தை கொடுத்திருக்கிறாங்க, இத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கு பின்னால் இந்த இளைஞர்கள் தான் பலமா இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இளைஞர்களை நம்ம அரசியல் வயப்படுத்தணும். அந்த அரசியல் மையப்படுத்தாமல் இதை கொண்டு போனோம்னா நாளைக்கு கிடைச்ச அந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம மீது பல்வேறு விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறத உணர்ந்து அது வந்து அது அதிகாரிகள் வகையிலையோ அல்லது வந்து பொறுப்பாளர்கள் வகையிலையும் கண்டிப்பாக இந்த இளைஞர்களை இவர் அரசியல் மயப்படுத்தினால் மட்டும்தான் இதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா இன்னைக்கு வெற்றி ஒரு கொண்டாட்டம், திருவிழா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. இதுல தொடர்ந்து வருவாங்களா 5 வருஷம்? ஏன்னா எல்லாத்துக்குமே பிழப்பு இருக்கு, வருமானம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, கனவுகள் இருக்கு, ஏக்கங்கள் இருக்கு. அதை நோக்கி ஓடுற இளைஞர்களுக்குள்ள ஒரு ஓரத்துல அரசியலையும் இருக்கணும் அப்படின்னு அவனை ஸ்ட்ராங் பண்ணணும். அதை பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். பண்ணினால் மட்டும்தான் இதை ரொம்ப ஸ்டேபிளா கொண்டு போக முடியும். சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப தமிழக முதல்வரா கிட்டத்தட்ட அவர் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை ஆயிட்டாருன்னா அடுத்த 5 வருடம் தமிழ்நாட்டை கரெக்டா கட்டுக்கோப்பா கொண்டு போற அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கா? அதை சரியா பண்ணிடலாம். இங்க எல்லாமே அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கத்துக்கிட்டு வரல. நம்பர் 1, அது வந்து வந்ததுக்கு பிறகு அந்த அரசியலமைப்பு சட்டங்களை அதிகாரிகள் மூலமாகவும் அனுபவஸ்தர்கள் மூலமாகவும் அவங்க பண்ணணும். உண்மையிலேயே இது அப்படியே வந்து இந்த 5 வருஷத்தை இது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இவர் சொன்ன திட்டங்களுக்கான வருமானங்கள் வந்து பெருசா ஈட்டி ஆகணும். ஏன்னா பெரும் திட்டங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட கடன்ல இருக்கும். எல்லாருமே இவங்க கொடுக்குற ஆளும் அரசாங்கங்கள் கொடுத்த அல்லது கொடுக்குறேன்னு சொன்ன இனாம்களில், அது இலவசங்களில் ஏகப்பட்ட கடன் பட்டிருக்கும். இப்ப அதை தாண்டி இவர் அதிகப்படுத்திருக்காரு. எல்லாத்தையுமே கொடுக்குறோம், அதை சொல்றேன். அவங்க 1000 கொடுத்தா 2000னா 2500 அந்த மாதிரி வந்து இவர் அதை விட அதிகப்படுத்திருக்காரு. பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு. படித்தவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு மாசம் 10,000 என்னமோ சொல்லியிருக்காரு. கரெக்டா தெரியல எனக்கு. அந்த மாதிரி நிறைய வந்து வருமானத்தை வந்து பெருக்கிற வழியை பார்த்தா மட்டும்தான் இவருடைய இலவசங்களை வந்து போய் மக்கள்கிட்ட சேருவதற்கான வழி இருக்கும். அப்ப இதுல என்ன செய்யணும்? முழுக்க எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டு வரலன்னா கூட வந்ததுக்கு பிறகு சரியான அதிகாரிகளை, சரியான அனுபவஸ்தர்களை வைத்து இந்த அரசியலை வந்து அழகா கட்டமைச்சு, சிரமம் தான் கண்டிப்பாக, பல்வேறு விமர்சனம். இன்னைக்கு நாளொரு பொழுதுமா வந்து விடிஞ்சா தூங்குனா போனான்னு 1000 விமர்சனங்களை இனிமே விஜய் சார் அரசியல சந்திக்க வேண்டி இருக்கும். அதெல்லாம் எதையுமே இது வரைக்கும் எப்படி அமைதியா இருந்தாரோ அதே மாதிரி அமைதியா இருந்துட்டு
சரியான மனிதர்களை வைத்து அரசியலை முழுசா நேர்நிலைப்படுத்தினால் மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும். எங்களை மாதிரி நாங்களாம் நான் சொல்லலாம், சின்ன வயசுல எனக்கு அரசியல் அது ஆசை உண்டு. எப்போதுமே சரியான ஒரே ஒரு தொகுதி கிடைக்கணும், அந்த தொகுதியை தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த தொகுதியாக நம்ம மாத்தி காமிக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அமையல. நாங்க போய் சேர்ந்த இடமும் அதுக்கான வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அரசியல் எங்களுக்கு பிடிக்கும். வெற்றி தோல்வி அரசியல் மிக சாதாரணமானது, விமர்சனங்கள் சாதாரணமானது. அது எப்போதுமே இருக்கிற கட்சிக்கு நியாயமாகவும் எதிர்க்கிற கட்சிக்கு நம்ம குறைகளையும் சொல்லி பேசுவது என்பது அரசியல் மரபாகிவிட்டது. அப்படியெல்லாம் மீறி இவர் வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு மதசார்பற்ற, பேதங்களற்ற, வேறுபாடுகளற்ற ஒரு அற்புதமான, என்ன சொல்ல போனா இந்தியாவிலேயே ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். இங்கதான் எந்த மொழிக்காரனும் ஆளலாம், எந்த மொழி மாநிலத்துக்காரனும் ஒரு பொறுப்புக்கு வரலாம், யாரு வேணாலும் இங்க பிசினஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சம உரிமைங்கிறத அன்று தொட்டு இன்று வரைக்கும் வழங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இந்தியாவிலேயே ஜனநாயகம் உயர்ந்து ஆளுமையோடு இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மாநிலத்துக்குள் பிறவாதம், மதவாத இயக்கங்கள் வந்துடாம இவர் பார்த்துக்கணுங்கிறது எங்களை போல தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி எதுவுமே இல்லை. போக போக அதிகாரிகளோ அனுபவஸ்தர்களையோ கூட வச்சுக்கிட்டு அதை கட்சியும் ஒழுங்குபடுத்தி ஆட்சியையும் ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்துல இந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் அவருக்கு இருக்கு. எங்களுடைய கவலையெல்லாம் இவர் மூலியமாக மாற்ற வருவார். இன்ன வரைக்கும் நம்ம எல்லையை தாண்டி வரவே முடியாதுன்னவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பெரும் கவலை. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், நீங்க பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு வேட்பாளரா நீங்க வந்தீங்கன்னா அந்த தொகுதியை நல்லா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் அந்த ஆதங்கம் இருக்கா? வேட்பாளரா நிறுத்தப்படல. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் சாகரத்துக்குள்ள ஒரு முறையாவது என்னுடைய சின்ன வயசுல இந்த ஆசை. ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணுங்கிறது அவ்வளோ திட்டங்களோட நான் வகுத்துக்கிட்டு தான் தொடர்ந்து ஒரு பக்கம் சினிமாவும் ஒரு பக்கம் அரசியல வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கான களம் அமையலை, அதுக்காண்டி வருத்தப்பட முடியாது, போராடிக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமா முன்மாதிரியான தொகுதியாக அது இருக்கும். அது காலம் கணியும் போது நடக்குங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். காலமும் மக்களும் தான் நம்ம மாற்றம் தான் நமக்கு வழிவிடணும். காத்திருப்போம், வரும்போது செய்வோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில், துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில். பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.